friends, welcome to Evergreen Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி தக்காளி ஊறுகாய். இந்த தக்காளி ஊறுகாய் ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணி முடிச்சிரலாம். பண்றதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் எடுத்துக்கும். ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த தக்காளி ஊறுகாய் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தறலாம். இப்போ ஊறுகாய் பண்றதுக்கு நாட்டு தக்காளி 1/2 கிலோ எடுத்து நான் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து சின்ன சின்னதாக பொடுசாக கட் பண்ணக்கூடாது, நீளமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஊறுகாய் பண்ணி முடிக்கும்போது தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ ரொம்ப பொடுசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. இதுதான் வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். எண்ணெய் வந்து நான் கடலெண்ணெய் 200 ml எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயும் எடுத்துக்கலாம், அதுவும் ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் 200 ml எடுத்திருக்கேன். இது வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகம்தான். ரொம்ப கம்மியாக ஊறுகாய்க்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எண்ணெய் சீக்கிரம் பிரிஞ்சு வராது, அப்புறம் ஊறுகாய் அடிப்பிடிச்சிரும். நிறைய எண்ணெய் சேர்த்த வரைக்கும் தான் ஊறுகாய் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 4, 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு 2 1 டேபிள் ஸ்பூன் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கக்கூடாது. இந்த மாதிரி இஞ்சியை வந்து பீஸ் போட்டு அதை இந்த மாதிரி ஒரு கல் வச்சு நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டும் ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா தள்ளி எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புளி, இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் எலுமிச்சப்பழம்னு கணக்கு வச்சுக்கலாம். அந்த சைஸ் புளி, ரொம்ப எலுமிச்சப்பழ சைஸ்னால் அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பாதி எலுமிச்சப்பழம்னு வச்சுக்கலாம், அந்த சைஸில் புளி. தக்காளி ஊறுகாய்க்கு நம்ம நாட்டு தக்காளி எடுத்துக்கிட்டால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெங்களூர் தக்காளி, குண்டு தக்காளின்னு தான் சொல்லுவாங்கள்ல, அந்த தக்காளி எடுத்துக்கிட்டால் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து அதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நாட்டு தக்காளி போட்டு செய்கிறதுக்கும் குண்டு தக்காளி போட்டு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தக்காளியில் அந்த தக்காளி ஊறுகாயில் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாட்டு தக்காளிலேயே செய்ய பாருங்கள். அப்படி சப்போஸ் உங்களுக்கு நாட்டு தக்காளி கிடைக்கலனா அந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்துக்கிறதா இருந்தால் புளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் டேலி பண்ணும். இப்போ தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாய் நல்லா சூடாயிடுச்சு. எடுத்து வச்சுருக்க 200 ml கடலை எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகெல்லாம் ஓரளவு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ண உடனே நல்லா வெடிச்சு வர பார்க்கும். அதனால் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. லிட்டு போட்டு கடாயை க்ளோஸ் பண்ணி சும்மா ஒரு 1/2 minute வைங்க. இஞ்சி பூண்டில் இருக்க அந்த தண்ணி பசெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணலாம். இப்போ கடாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பூண்டெல்லாம் பொன்னிறம் ஆயிடுச்சு. நல்லா பூண்டெல்லாம் பொன்னிறமானதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம்
நம்ம உப்பு மிளகாத்தூள் எல்லாம் இப்பயே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புளி ஆட் பண்ண போகிறேன். இந்த புளி வந்து நம்ம தண்ணியில் எதுவும் ஊற வைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம புளியில் ஏதாவது மண் கல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொட்டை அதெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் நாளாக பிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. இது இப்போது நல்லா வேகணும். இந்த தக்காளிலாம் குழஞ்சி வர அளவுக்கு வேகணும். அதுக்கு நம்ம இப்போ கடாயை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போது கடாயில் தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் நான்ஸ்டிக் கடாயில் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு தக்காளி ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு முறை கிளறி விடும்போது எண்ணெய்லாம் மேலே வந்துடும். பட் ஆனால் அது வந்து பதம் கிடையாது. நீங்கள் நார்மல் கடாயில் பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் வந்து அவ்வளோ சட்டுன்னு மேலே வராது. கடைசி அந்த ரெசிபி வந்து ரெடியாகக்கூடிய அந்த கடைசி டைமில் தான் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும், தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம். அதனால் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நான்ஸ்டிக் கடாயில் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். ஸோ நம்ம வந்து ஆனால் வெயிட் பண்ணணும். தக்காளி நல்லா குழஞ்சி அதில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி நம்ம இப்போ இவ்வளோ தக்காளி சேர்த்துருக்கோம். இது கிட்டத்தட்ட 3/4 கடாய் வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம கடைசியில் ரெசிபி ஃபினிஷ் ஆகும் போது இதில் பாதி அளவுக்கு தான் ஊறுகாய் வரும். ஸோ அதுதான் நம்மளோட பதம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஆனால் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் பண்ணுறதா இருந்தால் அடிப்பிடிக்க பார்த்துட்டே இருக்கும். ரெசிபி ரெடி ஆகிற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே நல்லா அடிப்பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கடாயில் பண்ணுறதா இருந்தால் அப்பப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல். இப்போது நம்ம தக்காளி ஊறுகாய் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகியிருக்கு. பாருங்கள், இன்னும் எவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தண்ணி எல்லாமே வற்றணும், கம்ப்ளீட்டாக வற்றணும். இதுக்கு ஒரு 15 மினிட்ஸாவது எடுத்துக்கும். 15 to 20 மினிட்ஸ் எடுத்துக்கும் இந்த தண்ணி வற்றுறதுக்கு. நீங்கள் அப்பப்போ மூடி திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 7 மினிட்ஸ் ஆகிருக்கு. எண்ணெய்லாம் எப்படி அழகாக மேலே பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. பட் ஆனால் இது பதம் கிடையாது. இன்னும் கூட இது நல்லா சுண்ட வச்சு வரணும். எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சின்னு நினச்சிக்க கூடாது. அதுக்காக தான் காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் இப்போயே நல்லா வெளியே வந்துருச்சு ஆல்மோஸ்ட். நம்ம இது இன்னும் பாதி அளவு சுண்டுற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இதை திருப்பி லிட் போட்டு நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் அளவு குறைஞ்சிருக்கு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போது பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் கூட வற்றிருச்சு. இதுக்கு மேலே நம்ம பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா நான்ஸ்டிக் கடாயாக இருந்தாலும் கொஞ்சம் அடிப்பிடிக்கும். ஏன்னா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு இல்லையா, அதனால் நம்ம பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆகிடும் நம்ம ஊறுகாய். இப்போ பாருங்கள், எல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. நம்ம தக்காளியும் எல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு, தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம ஊறுகாயும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தக்காளியும் எண்ணெயும் தனித்தனியாக தெரியும். இந்த மாதிரி டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாம் தக்காளி ஃபுல்லாக ஆட் பண்ணப்போ எவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சு, கிட்டத்தட்ட 3/4 கடாயே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பாதிக்கு மேலே வற்றி கடாயில் இப்போ கால்வாசி தான் இருக்குது தக்காளி. இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வந்து சுண்ட வச்சு எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நம்மளோட தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு மொத்தமே இன்றைக்கி 20 மினிட்ஸ் தான் ஆகிருக்கு. நம்மளோட எம்மியான தக்காளி ஊறுகாய் 20 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த தக்காளி ஊறுகாய் தயிர் சாதத்து கூட, லெமன் சாதத்து கூடலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். இதை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூடலாம் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பண்ண 1/2 கிலோ தக்காளியில் 300 கிராம் ஊறுகாய் வரும். உங்களுக்கு தேவையான அளவை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா தக்காளி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கூட்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே போய் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.